யார் எதுக்கு என்ன துரத்துறான் அதானே உங்கள் டவுட்டு. சொல்கிறேன். நான் வந்து யூடியூப்பில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி போட்டுட்ருக்கேன். அவன் வந்து வேறு யாரும் இல்லை, என் கசின் தான். இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, என்னடா இங்க எதுக்கு வர சொன்னேன்னு? என்னடா பண்ற? அது என்னமோ வர வர இந்த சாங் கேட்டால டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்போ ரிங்டோனை சேஞ்ச் பண்ண வேண்டியதானே? அது மட்டும் முடியாது. இதுக்கு தான் லவ் பக்கம் போகாதன்னு சொன்னேன். இதை பார்க்க தான் என்ன கூப்பிட்டியா? இல்லைடா, ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், கேமரா வாங்கணும், என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது. நீ கொஞ்சம் போட்டு ஹெல்ப் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நீ என் கசின் அண்ணா தானே, இது கூட ஹெல்ப் பண்ண மாட்டியா? எத்தனை வாட்டி என்னை ஹீரோவாக வச்சு படம் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். ஒரு தடவையாச்சும் பண்ணியா? எப்போ கேட்டாலும் ஏதோ சொல்லு. என்னது அது? டி, உன்னை வச்சு ஹீரோவை படம் பண்ணால் உனக்கு செட் ஆகிற ஸ்கிரிப்ட் வேணும், இல்லாமல் எப்படி எடுக்க முடியும்? இப்படி உருட்டு வேலை. சரி, இப்போ என்னை வச்சு ஒரு படம் பண்ணு, கேமராக்கு ஃபுல் அமௌண்ட் நானே தரேன். டே, ஸ்கிரிப்ட் இல்லாமல் எடுக்க முடியாது. நான் உன்னை எடுக்கிறியான்னு கொஸ்டின் பண்ணல, எடுக்கணும்னு ஆர்டர் பண்ணுறேன். டே, மென்டல் மாதிரி பேச. ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்கிறேன்ல. ஸ்கிரிப்ட் இருக்கா? யார்கிட்ட? என்கிட்ட. உன்கிட்டயா? சொல்கிறேன், கேளு. அப்போ சொல்ல ஆரம்பிச்சாங்க கதையை. ஓப்பன் பண்ணா அப்படியே நான் மாசம் என்கிட்ட. ஐயோ, ஹீரோயின் வராங்க, ரொமான்ஸு சாங்கு, மாஸ் என்ட்ரி. சை, விவசாயம்லாம் தூக்கு போடுறாங்க. விவசாயமா? நான் நல்ல சயின்டிஸ்ட், ஒரு ராக்கெட் ஒன்று ரெடி பண்ணுறேன். அப்புறம் என்ன தேசிய துரோகின்னு சொல்கிறாங்க. ராக்கெட்டா? தேசிய துரோகியா? அப்புறம் டெரரிஸ்ட்லாம் ஊருக்குள்ள வந்து ஊறி அழிக்கிறாங்க. டெரரிஸ்டா? அப்படி இப்படின்னு தகன்னு குதிச்சு அப்படியே கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டான். கிளைமேக்ஸ் சொல்கிறேன், கண்ணை முடியல எல்லாம் இமேஜின் பண்ணிக்கோ, பயங்கரமாக இருக்கும். என் முன்னாடி ஊர் அழிக்க டெரரிஸ்ட் வந்து நிற்கிறாங்க. ஹே, வேணாம் வேணாம் வேணாம், அவங்கள எதுவும் பண்ணிட்டாங்க. என்ன வேணாம் பிடிக்கோ. நீங்க உயிரோட இருக்கணும். இது என்னோட முடிவு. எனக்கு சாவு கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான். எப்படி ஃபீல்? பயங்கரமா இருந்துச்சா? அவன் கதை சொல்றப்ப கண்ணை மூடுறது காதை மூடி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அவன் சொன்னதே ஒரு குப்பை கதை, கேட்க முடியாம கேட்டாச்சு. எப்படி கிளைமேக்ஸ் சொல்லி முடிச்சிருவான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் அப்ப வச்சான் ஒரு ட்விஸ்ட். இப்போ ஹீரோவோட தம்பி அவரை மாதிரியே இருப்பாரு. அவர் ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்து அந்த டெரரிஸ்ட பழி வாங்குன்னு சொல்லாரு. அப்ப பார்ட் 2 போட்டு முடிக்கிறோம். பார்ட் 2? இப்ப பார்ட் 2 ஸ்கிரிப்ட சொல்றேன், கேளு. ஒரு கர்மாந்திரமான கதையை அவ்வளவு நேரம் கேட்டதுக்கே தலை சுத்தி தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல கிளைமேக்ஸ்ல டபுள் ஆக்ஷன் பார்ட் 2 சொல்லி பார்ட் 2 கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னால முடியல. போதும்டா, போதும். இதுக்கு மேல என்னால முடியல. எப்படி மனசாட்சியில இப்படி ஒரு எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல. எப்பாடே என்ன கதைடா இது? உன் டைலாக் மாதிரியே சொல்றேன். சாவ நீ ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கோ, ஆனா கதை சொல்லி என்ன கொள்ளாத. உன் படத்தை நீ எவனை வேணாச்சு எடுத்துக்கோ, ஆனா என்ன விட்டுறடே. ஐயோ, முடியல. படத்தை எடுப்பியா மாட்டியா? முடியாதுடா, முடியாது. என்னால உன் படத்தை எடுக்க முடியாது. டேய், என்ன அடிக்கிற? என் படத்தை எடு. பைத்தியமாவே ஆயிட்டியாடா? எங்கடா ஓடுற? ப்ரோ, இந்த பக்கம் பிளாக் கலர் ஷர்ட் போட்டு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு யாராவது வந்தாங்களா? அவன் ஒரு half an hour ஆச்சு. நீ எங்க? இந்த பக்கம் தான். தேங்க்ஸ் ப்ரோ. போ.
இந்த கருமாந்திரமான கதை இப்ப நினைச்சா கூட அருவருப்பா இருக்கு. சை, எப்படியோ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு. ஒன்று படத்தை எடு, இல்லை நீ செத்துரு. உன் படத்தை என்னால எடுக்க முடியாது. படத்தை எடுப்பியா இல்லையா? சரி, விட்டு 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 எடுத்து தொலைறேன். படம் எடுக்கிறல? எடுக்கிறேன், ஆனா இப்ப இல்ல, கொஞ்ச நாள் ஆகும். இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைலாம் முடிச்சுட்டு ஷூட் போகும்போது சொல்றேன். ஷூட் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி சொல்லு, நான் க்ரூமிங் பண்ணணும். இது வேறையா? முதல்ல ரிங்டோனை மாத்திரா. ஆக்ஷன். I am back. கட். இந்த பைத்தியக்காரன் எதுக்கு ஃபோன் பண்றான்? முடியெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஐ எம் பேக். நல்லா தான் இருக்கும். இவன் வேற வந்துட்டானா? ஹீரோடா. சோலி முடிஞ்சு.